முதல் கட்ட ம். தேர்தல் நவம்பர் 6ஆம் தேதி தேர்தலுக்கு ஜனதாதள் நிதிஷ்குமார் கட்சியில இருந்து எக்ஸ் ம். எம்பி ஆம்பூர் தொகுதியில வந்து போட்டியிட்ட நாமினேஷன் பண்ண எக்ஸ் எம்பி சபீர் அலி ஏன் வித்ரா பண்ணாரு? ம். அவர் ஏன் வித்ரா பண்ண வச்சீங்க? முஸ்லிம்கள் மெஜாரிட்டியான தொகுதி அது. சரியா? ஓகே. அந்த ம். ஒட்டு மொத்தமா காங்கிரஸ் பக்கம் நிக்கிறாங்க அந்த தொகுதி ஆட்கள். உடனே என்ன ம். செய்யறாங்க? சபா ஜாஃபர் அப்படிங்கிறவரும் நாமினேஷன் பண்றாரு. ஒரே கட்சியில 2 பேர் பண்றாங்களா இல்லையா அப்போ? அப்ப ம். இவரு பேசி முடிச்சு என்ன செய்றாங்க? சபீர் அலி நீ வந்து என்ன செய்ப்பா? வித்ட்ரா பண்ணுப்பா. அது போல ம். சபா ஜாஃபர் நீ போடுப்பா அப்படிங்கிறாங்க. அப்ப ம். அப்ப இது என்ன ஃபைட்டு? இதாவது காங்கிரஸ் தேஜஸ்வி யாதவுக்கு மத்தியில உள்ள பிரச்சனைங்கிறீங்க. உங்களுக்குள்ளேயே பிரச்சனை இருக்கு. ஜனதாதள் யுனைடெட் நிதிஷ்குமார் கட்சிக்குள்ளேயே 2 பேர்ல நாமினேஷன் பண்றீங்க. அப்ப ம். இது என்ன? இது எந்த மாதிரியான ஒரு தகவலு? அதுபோல பாத்தீங்கன்னா, ரிட்டு ஜெய்ஸ்வால் ம். ஆர்ஜேடி உடைய விமன் விங் சீஃப் வந்து என்ன பண்றாரு வந்து ஒரு ஒரு சுயேட்சையாக போட்டியிடுறாரு. ஓகே. இது யாரு உள்ளவங்க? இவங்க ம். கட்சியில உள்ளவங்க. தேஜஸ்வி யாதவ் ம். கட்சியில உள்ளவங்க. உடனடி அந்த ம். பூதம் பாத்தீங்களா? தேஜஸ்வி யாதவுக்கு எதிராக கொடி பிடித்து விட்டார் அப்படிங்கிறாங்க. ம். ஏன் வந்து அவரு பண்றாருன்னா 30,000 ஓட்டுல ம். ஏற்கனவே ஆனந்த்ங்கிறவர் வந்து தோத்தாரு அதுல. அதுக்கு ஓகே. கேம்பெயின் பண்ணவர் யாருன்னா ரிட்டு ஜெய்ஸ்வால் தான் கேம்பெயின் பண்றாங்க. அப்ப ம். அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு அது இருக்கு. ஆனா அதே இடத்துல ராஷ்டிரிய ஜனதா தள் வேட்பாளரையே போடலையே. ராஷ்டிரிய ஜனதா கட்சி வந்து ரிட்டு ஜெய்ஸ்வாலை எதிர்த்து வேட்பாளர் போடல. அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? ஓகே. அப்ப இதுக்கு பீகாருடைய அந்த அ அந்த உளவியல் தெரியாம, பீகாருடைய ஜியோகிராபிக்கல் இது மேட்டர் தெரியாம, இவங்க ம். அடிச்சு விடுறத பார்க்குறோம் ஊடகத்துல. எப்படியாவது ம். பீகார் தேர்தல்ல எதையாவது பண்ணி, ம். நீங்க வந்து கா காங்கிரஸும் அங்க தேஜஸ்வி யாதவ் வீழ்த்திட்டான்னு சொன்னா, ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவ் வீழ்த்திட்டான்னு சொன்னா, நீ ம். எந்த குட்டிக்கட்ட அடிச்சாலும் சரி, மக்கள் எங்க பக்கம் தான் நிக்கிறாங்க. பாத்தீங்களா 65,00,000 ஓட்டு சோறுங்க எல்லாம் பொய் அப்படிங்கிற நிரூபிக்க வேண்டிய அந்த கட்டாயம் வந்து ஆர்எஸ்எஸ் பாஜக ஏற்பட்டிருக்கு. ஏன்னா ம். பீகாருடைய அடி வாங்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இதை வந்து தமிழ்நாட்டுல பிரதிபலிக்க முடியும் அவங்களே சொல்றாங்க. ஓகே. பீகார்ல அடி வேறாலும் சரி வேகட்டாலும் சரி தமிழ்நாட்டுல செம அடி வாங்கும். அது ம். மீண்டும் சொல்றோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதாவது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இது போன்ற இடதுசாரிகள்லாம் அங்க வைக்கக்கூடிய திமுக கூட வெற்றி பெற போகுது. ஓகே. இதுல பீகார் எலெக்ஷன் என்ன சொல்ல போகுது? அதனால ம். பீகார் எலெக்ஷன் தாக்கத்தை ஏற்படுத்தும். பீகார் வழிகாட்டுகிறது. ம். ஒட்டு மொத்தமா திரும்பி நிக்கிறாங்கல்ல காங்கிரஸ் பக்கம்.